Hello students, I am Ramanan. In the video class 9 exercise 3.9 லேருந்து sum number 1 பார்க்க போறோம். Previous classesல numbers use பண்ணி பார்த்த அதே GCD தான் இங்கே நாம இப்ப expressions variables வச்சு பார்த்து algebraல செய்ய போறோம். First subdivision பார்க்கலாம். ரொம்பவும் ஈஸியான subdivision. p power 5 p power 11 p power 9 இந்த மூணு எக்ஸ்பிரஷன் அதாவது மூணு டேர்ம்ஸ்ல இருந்து ஜிசிடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஜிசிடியை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு நம்பரை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிளாக 42 இருக்குது. இந்த 42 கேன் பி ஸ்பிளிட்டட் இன்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் லைக் 2 3s are 6 6 into 7 42. அதே போல் 28 இருக்கு. 2 into 14 14 வந்து 2 into 7 போடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு நம்பருமே காமனாக இருக்கு இல்லையா? அதே போல் இந்த ரெண்டு நம்பரும் காமனாக இருக்கு. ஸோ காமன் ஃபேக்டர் அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 2 into 7 ஸோ 14. இதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, ஸோ இதே போல தான் நம்ம இந்த டேர்ம்ஸ்லையும் செய்ய போகிறோம். நான் கொஞ்சம் எலாபரேட்டாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த p பவர் 5 நாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சம்மு நல்லா எலாபரேட்டாக பார்க்கலாம். p இன்ட்டு p இன்ட்டு p இன்ட்டு p இன்ட்டு p 5 டைம்ஸ். அதே போல் இதை 11 டைம்ஸ். அதே போல் இதை p பவர் 9 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ காமன் ஃபேக்டர்ஸை இப்போ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 1 மூணுத்துலேயுமே காமனாக இருக்கணும். 2 3 4 5. ஸோ எல்லாத்துலேயுமே p இன்ட்டு p இன்ட்டு p இன்ட்டு p இன்ட்டு p அதாவது p பவர் 5. இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ நம்ம பார்த்த உடனே இதிலேருந்து சொல்லிடலாம். பேர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அதாவது ஜிசிடி. ஆனால் வேல்யூ என்ன எடுக்கிறோம்? ரொம்ப சின்ன வேல்யூ எடுக்கிறோம் பாருங்கள். இந்த வேல்யூ தான் நமக்கு ஆன்சராக வருது. ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற டேர்ம்ஸில் மினிமம் பவராக வருங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் 4 இன்ட்டு எக்ஸ் கியூப் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம 4 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். இதுக்கு மேலே ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. எக்ஸ் கியூபை 3 times of x அதாவது பவரில் போடணும். இப்போ அடுத்ததாக y கியூப். y கியூபை அதே போல் 3 times y இன்ட்டு y இன்ட்டு y. அதே போல் z கியூப் z இன்ட்டு z இன்ட்டு z. ஓகே, இப்போ இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா பாருங்கள். எதுவுமே காமனாக இல்லை. இப்போ 0 போட முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே 1ன்னு ஒரு விஷயத்தை மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம வேல்யூ மாறாது இல்லையா? 1 இன்ட்டு எனிதிங் 1 தான். ஸோ இப்போ இதில் இந்த 1 இந்த 1 இந்த 1 மூணுமே காமனாக இருக்கிறதுனால ஜிசிடி 1. அப்போ இந்த சம்மில் இருந்து அதாவது செகண்ட் சப்டிவிஷன்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, காமன் நம்பர் எதுவுமே இல்லைன்னாலும் ஜிசிடி கண்டிப்பாக உண்டு ஆஸ் 1. ஓகே, அதை கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, நான் நடத்தின இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.